அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னah, ஜன்னாவுக்கு லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ഖலவு மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம். அல்லாஹ் கேக்குறான், ஜன்னாவுக்கு லேசா போலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன்னாடி இருந்தவர்கள் ஜன்னாவுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? ஜன்னாவுடைய கதவை திறக்க என்ன குவாலிஃபிகேஷன் காட்டினாங்க? என்ன காட்டினாங்க தெரியுமா? மஸ்ஸத்துல் பஅஸா வல்லர்ரா வஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள், பிடிச்சு ஆட்டினோம், ஆட்டினோம், கடுமையான தியாகம் பண்ணார்கள், பயங்கரமான நோய் அவர்கள் ஆளாக்கப்பட்டார்கள், கஷ்டத்துக்குள் வறுமைக்குள் ஆளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நாம் அவர்களை சோதித்து பார்த்தோம். என்ன சோதிச்சோம்? ஜன்னா வேணுமா? சூரத்துல் ஃபாத்தியால அர் ரஹ்மானிர் ரஹீம் என்றீங்களே, இன்னும் அவன் ரஹ்மான் தானா? இல்லை இன்றைக்கு கோபக்காரன் சொல்ல போறீங்களா? இன்றைக்கும் ரஹ்மானா ரஹ்மானா அல்லாஹ் சோதிப்பானா? கடுமையான நோயை தருகிற நேரம், யா ரப், நான் இன்னும் உன்னோட உறவை கூட்டிக் கொள்வேன் இறைவா, நீ என்னை சோதிக்கிறாய் இறைவா என்ற முடிவோட நிப்பார்களாம். என்னப்பா அல்லாஹ் இப்படி பண்றான்? இப்படி எல்லாம் அல்லாஹ் ஒன்று இல்லைன்னு போக மாட்டானா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதைத்தான் அல்லாஹ் குவாலிஃபிகேஷனா சொல்றான். எது குவாலிஃபிகேஷன்? பணமும் இல்லையா, செல்வமும் இல்லை, நம்முடைய பட்ட படிப்பும் இல்லை. குவாலிஃபிகேஷன் எது தெரியுமா? இவ்வளவெல்லாம் வேதனை வருகிற நேரத்தில் கடுமையா பிடிச்சு அல்லாஹ் உங்களை சோதிக்கிற நேரம், சோதனை என்று உணர்ந்து கொண்டு ரப்போட உள்ள தொடர்பை நீங்கள் அதிகப்படுத்தினால், உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் தொடர்பு அதிகமாகிற நேரம் ரப்பு உங்களுக்கு கூலியாக ஜன்னாவை தருகிறான்.